வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. சென்னை விமான நிலையத்தின் உள்நாட்டு முனையத்திலிருந்து பேசுகிறேன். ஞானபாரதம் மீண்டும் ஒரு முறை உங்களை அயோத்தி யாத்திரைக்கு அழைத்துச் செல்கிறது. பயணிகள் அனைவரும் வந்துவிட்டார்கள். முதலில் அயோத்தி செல்லுகிறோம். ஒவ்வொரு இடமாக ஒவ்வொரு கோவிலாக சென்று ஞானபாரதம் யூடியூப் சேனலில் போடப்போகிறேன். பார்த்து ரசியுங்கள். வாய்ப்பு கிடைத்தவர்கள் ஒரு முறை ஸ்ரீராமனையும் காசி விஸ்வநாதரையும் வந்து தரிசனம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். சென்னை விமான நிலையத்திலேயே ஒரு வேத விற்பனர் வந்து அயோத்தி காசி யாத்திரை கிளம்பும் அனைத்து அன்பர்களுக்கும் சங்கல்பம் செய்து வைத்தார். அயோத்தி காசி யாத்திரைக்கு செல்லும் அனைவரும் கேட் நம்பர் 3 காத்து கொண்டிருந்தோம். காலை உணவாக அனைவருக்கும் இட்லியும் மிளகாய் பொடியும் வெங்காய சட்னியும் வழங்கப்பட்டது. மிகவும் சுவையாக இருந்தது. அனைவரும் சாப்பிட்டு விட்டு காத்து கொண்டிருந்தோம். இதோ சென்னை ஏர்போர்ட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அயோத்தி காசி புனித யாத்திரை தொடங்குகிறது. ஃப்ளைட்டில் ஏறுவதற்காக கேட் நம்பர் 3 காத்து கொண்டிருக்கிறோம். மிக அழகாக பயண ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. காலையிலே டிஃபன் கொடுத்துட்டாங்க. இட்லி பொடி வெங்காய சட்னி எல்லாம். மத்தியானத்துக்கு சாதம் கொடுத்துட்டாங்க. நம்ம இங்கேருந்து ஹைதராபாத் போகிறோம். ஹைதராபாத்லேருந்து இன்னொரு ஃப்ளைட்டில் அயோத்திக்கு போகிறோம். ஆமாம், அங்கே போன பிறகு எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போகிறோமோ எல்லாத்தையும் ஷூட் பண்ணி அழகாக நம்ம குரூப்பில் ஞானபாரதம் சேனலில் போடுறேன். எல்லோரும் பார்த்து ரசிங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு முறை காசி அயோத்தி எல்லாம் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி பயண ஏற்பாடு மூலமாக போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என் பேர் அறந்தாங்க சங்கர், உங்களுக்கு தெரியும். என்னுடைய நம்பரு கீழே கொடுக்குறேன். அவசியம் தொடர்பு கொள்ளுங்க, அரேஞ்ச் பண்ணி தரேன். ரொம்ப நன்றி, வணக்கம். நல்லபடியாக அயோத்தி ஏர்போர்ட் வந்து இறங்கியதும் வாசனையர் அனைவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு மரியாதை, ஒரு கௌரவம் செய்யப்படும் பொழுது அனைவரும் சந்தோஷப்படுவது இயற்கை தானே. பாருங்கள், அனைவருமே சால்வை போட்டுக்கொண்டு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அந்த பயணிகள் அனைவருக்குமே சால்வை போர்த்தி மரியாதை செய்யப்பட்டது. புனித யாத்திரை தொடங்குகிறது. வேன் காத்து கொண்டிருக்கிறது. கிளம்ப போகிறோம். அயோத்தியில் இறங்கியதும் ஹோட்டலுக்கு சென்றுவிட்டு நாங்கள் சென்ற முதல் இடம் சரையு நதிக்கரை. சரையு நதிக்கரையில் குப்தார்காட் என்று சொல்லப்படும் ஒரு பகுதியில்தான் ஆரத்தி, மங்கள ஆரத்தி, சரையு நதிக்கு ஆரத்தி காட்டப்படுகிறது. அந்த நிகழ்வை காண அனைவரும் சென்று விட்டோம். மாலை 6 மணிக்கே நன்றாக இருட்டிவிட்டது. நதிக்கரை எங்கும் அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து சரையு நதிக்கு ஆரத்தி காட்டுகிறார்கள். மிக அற்புதமாக இருந்தது அந்த நிகழ்வு. நீங்களே வாருங்கள். பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக, குடும்பம் குடும்பமாக கூடி நின்று அகல் விளக்குகளை ஏற்றி சரையு நதிக்கு ஆரத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீராமனும் சீதாதேவியும் குளித்த இடமல்லவா அந்த புனித நதி அல்லவா. ஆகையினால் பக்தியோடு, பக்தி பெருக்கோடு
ஆரத்தி காட்டுகிறார்கள். படகுகள் வரிசையாக நிற்கின்றன. அந்த படகிலே ஏறி சரையு நதிக்கிலே சிறிதாக ஒரு பயணம் செய்து அந்த ஆரத்தி காட்டும் அழகை நாம் படகில் சென்றவாறே பார்த்து ரசிக்கலாம். நாங்களும் ஒரு படகில் ஏறினோம். படகு சென்று கொண்டிருக்கிறது பாருங்கள். தூரத்திலேயே வண்ண விளக்குகள் அற்புதமாக ஒளி வீசுகின்றன. நாங்களும் இந்த படகிலே ஏறி அந்த ஆரத்தி காட்டக்கூடிய நிகழ்வை பார்த்து ரசித்து கொண்டே படகிலே செல்கிறோம். அந்த இரவு நேரத்திலே படகிலே சரையு நதியிலே செல்வது மிகவும் அற்புதமாகவும் ஒரு த்ரில்லான அனுபவமாகவும் இருந்தது என்று சொன்னால் மிகையில்லை. பாருங்கள், படகிலிருந்து இந்த சரையு நதிக்கரையை பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அழகாக, அருமையாக, அற்புதமாக இருக்கிறது. இதையெல்லாம் வாழ்வில் அவசியம் ஒரு முறையாவது சென்று காண வேண்டும். அந்த படகிலே சென்று அந்த அழகை ரசிக்க வேண்டும். படகிலே என் கூட 10 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். ஆஹா, இந்த இரவு நேரத்திலே சரையு நதி ஜொலிக்கிறது. இந்த சரையு நதி ராமனும் சீதாதையும் வந்து முதலிலே குளித்த இடம் மட்டுமல்ல, இதோ ஆரத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். காசியிலே கங்கை நதிக்கு ஆரத்தி காட்டுவார்கள் அல்லவா, அதை போலவே அயோத்தியிலே சரையு நதிக்கு ஆரத்தி காட்டுகிறார்கள் பாருங்கள். நதிகளை பெண்ணாக, பெண் தெய்வமாக வழிபடுவது நமது மரபு. இந்த சரையு நதிக்கரையையும் அப்படி ஒரு பெண் தெய்வமாக கருதித்தான் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் ஆரத்தி காண்பித்தோம். இந்த சரையு நதியிலே குப்தார் காட்டா என்ற இடத்திலே தான் ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய அவதாரம் முடிந்த பிறகு தன் தம்பியரோடு இந்த நதியிலே மூழ்கி வைகுண்டம் சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட புனிதமான இடம். ஒவ்வொரு பக்தர்களும் ஆர்வத்தோடு இந்த ஆரத்தியை காட்டினார்கள். வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் சரையு நதிக்கு ஆரத்தி காட்டுகிறார்கள் பாருங்கள்.
சரையு நதிக்கரையிலே ஆரத்தி தரிசனம் பார்த்துவிட்டு ஆஞ்சநேயரை மீண்டும் ஒரு முறை தரிசனம் செய்துவிட்டு அனைவரும் ஹோட்டலுக்கு திரும்பினோம். ஸ்ரீராமன் இருக்குமெனவெல்லாம் ஆஞ்சநேயர் அருள் இருந்து கொண்டே இருக்கும் அல்லவா. ஜெய் ஸ்ரீராம். நாளை அயோத்தி ராமனை தரிசனம் செய்துவிட்டு சுக்ரீவன் அரண்மனை, கைகேயியால் சீதாதேவிக்கு கொடுக்கப்பட்ட கனக மாளிகை மற்றும் பரதன் ஆட்சி செய்த இடம் போன்றவற்றை தரிசனம் செய்துவிட்டு சூரியனுடைய கோவிலையும் பார்த்துவிட்டு அந்த பதிவுகளை எல்லாம் போடுகிறேன். நீங்கள் அனைவரும் மறந்து விடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பக்கத்திலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை ஆன்மீக பதிவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். மறந்து விடாமல் ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.